ஹலோ எவ்ரிவான், என்னோட பேர் யோகேஷ் ராம்குமார். அண்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா, இட்ஸ் அபவுட் ஹவ் ஐ செக்யூர்ட் சென்டம் இன் த சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எஸ்பெஷலி இன் கெமிஸ்ட்ரி. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச் மை ஃபர்ஸ்ட் வீடியோ, அதில் தான் நான் எப்படி 478 out of 500 எடுத்தேன்ற ஒரு கம்ப்ளீட் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம், do check that video, and I will also just paste the videos link in my description box. So without further delay, let's get into the video. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா செட்டிங் த மைண்ட் செட். ஏன்னா சிபிஎஸ்சியில் சென்டம் எடுக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஜோக். இதுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான எஃபர்ட் ப்ளஸ் உங்களோட பேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட ஹார்ட் அண்ட் சோலை கொடுத்து படித்தா மட்டும்தான் அது பாசிபிளே. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சென்டம் எடுக்கணுன்ற தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சொல்கிறப்போ உங்களை அது ரொம்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். நான் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகிறேன் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ரைட் இட் வாட் எவர் ஐ நோ அபவுட் திஸ். இந்த கான்செப்டை மட்டும் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்ற உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சென்டம் எடுக்கணும் பிளைண்ட் மைண்ட் செட்டில் இருக்கிறத விட ஜஸ்ட் நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் டூ இட் ரைட். அவ்வளோதான், இதான் செட்டிங் த மைண்ட் செட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ அடுத்த பார்ட்டில் எப்படியான பிளான்ஸ் ஃபாலோ பண்ணி சென்டம் எடுக்கலான்ற வரிசையாக சொல்கிறேன். செகண்ட் திங் என்னென்னா டேக்கிங் நோட்ஸ். இதை ஏன் நான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் டஃப் டு ஜஸ்ட் செக்யூரிங் மார்க்ஸ். ஏன்னா நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு எழுதி படிக்கிறப்ப தான் வென் யூ ஆர் ஜஸ்ட் ரைட்டிங் இன் த எக்ஸாம் அந்த பேப்பரில் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம இதை ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக எழுதியிருக்கோம், ஸோ நம்ம இப்போயும் இதை எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு விஷன் உங்கள் எக்ஸாம் பேப்பரில் நடக்கும். ஏன்னா இதை நான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், இப்போ ரெண்டாவது கொஸ்டின் உங்களுக்கு எப்படி வரும்னா எப்படி நோட்ஸ் எடுக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸாக என்சிஆர்டியை யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரீட் இட் லைன் பை லைன். ஏன்னா அஸ் அ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு சென்டம் வேணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஃப்ரம் தி எம்சிஆர்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இதை யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் திங், யூ கேன் யூஸ் எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் தே ஹவ் ஜஸ்ட் ரிலீஸ்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்ஸ் இன் கூகுள்ஸ். இதை செகண்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட், யூ கேன் ஜஸ்ட் யூஸ் ஏஐஸ் லைக் ChatGPT, Gemini. இதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உங்களோட ஹேண்ட் ரிட்டன் பக்காவான நோட்ஸை ரெடி பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங், ஒரு சாப்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்யூஷன்ஸா, யூ ஹாவ் டு ஜஸ்ட் ரைட் இட் டவுன் இன் யோர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங். அண்ட் இன்னும் கொஞ்சம் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கிளியரான விஷயம் வரல அப்படின்னா, நான் என்னோடய பர்சனல் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி பக்காவாக நோட்ஸ் எடுக்கணுன்ற ஃப்ரீ கைடன்ஸை நான் தரேன். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃப்யூச்சராக அமைக்கணும். பிகாஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் சென்டம் எடுத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பெக்டே தனியாக இருக்கும். பீப்புள் வில் see you differently. ஸோ அதை பண்ணணுன்றக்காண்டி நான் ஃப்ரீ கைடன்ஸ் சொல்கிறேன். யூ கேன் ஜஸ்ட் மேக் அ ஃபோன் கால் டு இட் ஆர் யூ கேன் ஜஸ்ட் மேக் அ வாட்ஸ்அப் டெக்ஸ்ட். I'll just definitely reply to it. ஓகே. தேர்ட் திங் என்னென்னா, நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பை தான் நான் தேர்ட் திங்காக வச்சுருக்கேன். நாட் ஃபோக்கஸிங் ஆன் என்சிஆர்டிஸ். ஏன்னா நம்ம படிக்கிற சிலபஸை ரிலீஸ் பண்ணதே அவன் தான். பட் நம்ம அவனை விட்டுட்டு நம்ம போய் ஸ்டார்டிங்லேயே ப்ரீவியஸ் இயர் பார்ப்போம், வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம என்சிஆர்டியை ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஐடியாவே நம்மகிட்ட இருக்காது. நான் எதை வச்சு என்சிஆர்டியை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நாட் ஜஸ்ட் பை ரீடிங், அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். பட் அப்சல்யூட்லி நீங்கள் அதை பண்ணியே ஆகணும். செகண்ட் திங் என்னென்னா, யூ ஹாவ் டு ஜஸ்ட் சால்வ் த கொஸ்டின்ஸ் விச் தே ஹவ் கிவன் இன் ஃபர்ஸ்ட் திங் இன்டெக்ஸ் கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நீங்கள் எக்ஸசைஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கணும். ஒரு சாப்டர் முடிஞ்சக்கப்புறம் டேக் அ ரஃப் நோட், ஜஸ்ட் சால்வ் த இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ் வெல் அஸ் த எக்ஸசைஸ் கொஸ்டின். உங்களால் முடியாது, நான் அடித்து சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் உங்களால் முடியாது. ஏன்னா எல்லா கோர் கான்செப்ட்ஸையும் அங்கே தான் உங்களுக்கு இறக்கியிருப்பான். உங்களுக்கு பார்க்குறப்போ ஏன்னா நம்ம படித்தது ஒன்று, இங்கே கொடுத்துருக்கிறது ஒன்றுன்ற மாதிரி ஒரு பிளாங்க் ஆகிடுவீங்க. பட் பயப்படாதீங்க. ஏன்னா I have experienced it, man. இதை நான் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். when I was in the month of October, I have just experienced this. எங்கள் சார் சொன்னார், பட் ஆரம்பத்திலே எங்கள் டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க. பட் இதை நான் ரியலைஸ் பண்ணல. பட் யூ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் finish the NCERT in text as well as the exercise question, especially in the organic part, man. Remember this. ஃபோர்த்து முக்கியமான விஷயம் என்னென்னா, கோல்டன் தியரி.
அது என்ன கோல்டன் தியரி எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். கெமிஸ்ட்ரி இஸ் நாட் அ சப்ஜெக்ட் விச் கேன் பி ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஸ்டடிட் பை ப்ராக்டிசிங் த நியூமரிக்கல்ஸ் மட்டும் போட்டால் இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் அட் ஆல் ரைட். யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஸ்டெப்ஸ் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் சொல்லவே வேணாம். யூ ஹாவ் டு ரிமெம்பர் அ ஹெல் லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்றக்காண்டி இது வந்து என்னோட லாஸ்ட் இயர் போர்ட் கொஸ்டின் பேப்பர். யூ கேன் see this. இதை நான் உங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. சிபிஎஸ்சி ஹவ் அஃபிஷியலி ரிலீஸ்ட் இட். ஜஸ்ட் செக் இட் அவுட். எவ்வளோ தியரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். ரிமெம்பர் இட் இன் அ வே வேர் யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா தியரியை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஃபார் 12 months நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேல்வனிக் செல் அப்படின்ற தியரி படிக்கிறேன்னா ஜஸ்ட் பை ரிமெம்பரிங் திஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் கீவேர்ட்ஸை வச்சு மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சா மட்டும்தான் என்னோட லாங்கர் டேர்மாக படிக்க முடியும். அண்ட் இப்படி தான் நான் மெமரைஸ் பண்ணுவேன் ஸ்டெப்ஸை. ஸோ உங்களுக்கும் ஒரு மெத்தட் இருக்கலாம். அந்த வைஸ் பண்ணி தியரியை வந்து கரெக்டான ஒரு வேலை படிங்க. சும்மா பிளைண்டாக நான் படிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கேட்டால் யூ வில் ஜஸ்ட் டெஃபினெட்லி ஃபர்கட் இட். I use the what I'm just going to say you in the next 2 minutes. First, இன்னைக்கு தான் நீங்கள் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிக்க போகிறீங்க அப்படின்னா first you just study the theory and then just do whatever you want to study. And ஒரு வாரத்துக்கு அப்புறம் you have to just first revise it. And அடுத்த 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் தூக்கி போட்டுட்டு அடுத்த நியூமெரிக்கல் சைட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி பண்ணால் மட்டும்தான் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் ஞாபகம் வச்சுக்க முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் திங் என்னென்னா, லாஸ்ட் விஷயம், ஸ்டார்ட் சால்விங். அவ்வளோதான். ஒன்ஸ் உங்களோட 10 சாப்டர் ஆஃப் ஆல் தி ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட் முடிஞ்சு நீங்கள் தியரி படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் சால்வ் 5 ஆர் அப் டு யுவர் லிமிட்டுக்கு நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் பேப்பரை சால்வ் பண்ணியே ஆகணும் வித் த டைம் டியூரேஷன். ஏன்னா நான் பண்ண தப்பு என்னென்னா, நான் சால்வ் பண்ணிட்டே இருப்பேன். 3 hours போகலாம், சம்டைம்ஸ் 3.5 hours போகலாம். பட் யூ ஹாவ் டு ஜஸ்ட் மேக் ஷுர் வெதர் யூ ஆர் ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் இட் இன் தி எக்ஸாமினேஷன் டைம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஐ ஹோப் ஸோ தேட் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு நிறைய நாலேஜை நான் கொடுத்துருப்பேன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன். உங்களுக்கும் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் திஸ் வீடியோ. அண்ட் உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிளாஸ் 12 சிபிஎஸ்சியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அடுத்த வீடியோவில் சில பழக்க வழக்கங்களை பற்றி பேச போகிறேன். அண்ட் அதெல்லாம் இருந்தால் அவங்களால 90+ கன்ஃபார்ம் எந்த எக்ஸாமினேஷன்லையும் எடுக்க முடியாது. ஸோ அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யோகேஷ் ராம்குமார்.